ஒரு நாட்டோட தலைவர் மட்டும் நல்லபடியாக அமைஞ்சிட்டா அந்த நாட்டோட தலையெழுத்தாக மாறும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சிங்கப்பூரை உதாரணமாக சொல்லலாம். இப்போ சிங்கப்பூர் வந்துட்டு சிங்கப்பூரோட முன்னாள் பிரதமர் வந்துட்டு லீ குவான் அப்படிங்கிறது நிறைய எல்லாத்துக்குமே தெரியும். சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கும் தெரியும், வெளியில் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் இறந்து 10 வருஷம் ஆச்சு. அவர் சிங்கப்பூர் டெவலப் ஆகிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அவர் தான். சிங்கப்பூரில் அவர் வந்துட்டு சிங்கப்பூரின் தந்தைனே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு அவர் செல்வாக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக மார்ச் 23 2025 அன்றைக்கி அவர் இறந்து 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அஞ்சலி செலுத்துகிற அன்றைக்கி சில மரங்கள் நடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 65 மீட்டர் நீளம், ஒரு 1.5 மீட்டர் உயரம், அந்த அளவில் அவரோட புகைப்படங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் போய் நேராக பார்த்தோம். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கடந்த 200 வருஷமாக சிங்கப்பூரில் என்னென்ன நடந்திருக்கு, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விஷயம், அப்புறம் சிங்கப்பூர் எப்படி டெவலப் ஆச்சு, அப்புறம் இந்த ஜப்பானுக்கு, அதாவது சிங்கப்பூர் வந்து ஜப்பானில் அடிமையாக இருந்துச்சுல, அவங்க ஜப்பான் ஆண்டுகிட்டு இருக்கும், அதாவது அது இருந்துச்சு. இது மாதிரி பல விஷயங்கள் அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக நமக்கு உணர்த்துது. நாட்டுக்காக இவ்வளோ பெருசாக உழைச்சும் அவருக்குன்னு தனியாக ஒரு சிலையோ இல்லை கட்சி கொடியோ எதுவுமே இங்கே கிடையாது. இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு சில அரசியல்வாதிகள் வந்துட்டு உயிரோடு இருக்கும்போதே சிலை வச்சுக்கிறாங்க, இறந்ததுக்கப்புறம் அந்த மெரினாவில் எம்பிட்டு சிலைகள் நிற்கிது எல்லாமே. அது அவங்க கட்சி சப்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு சிங்கப்பூரில் எந்த கட்சிக்காரங்களுக்கோ, எவ்வளோ பெரிய பிரதமருக்கோ, ஜனாதிபதிக்கோ, சுதந்திர போராடினவங்களுக்கோ யாருக்குமே நினைவு சின்னமோ சிலையோ கிடையாது. அவருக்கு அஞ்சலி செலுத்தின இடம் வந்துட்டு தஞ்சோங் பாகூர் அப்படின்ற ஒரு ஏரியா, சிங்கப்பூரில் அது ஒரு ஏரியா. அங்கே தான் அவர் வந்துட்டு அந்த லீ வந்து எம்பியாகவும் இருந்தார், ப்ளஸ் பிரதமராக இருந்தது அந்த ஏரியாவில். பிரதமர் வந்து சிங்கப்பூருக்கே பிரதமர், அந்த ஏரியாவில் எம்பியாக இருந்தார். ஸோ அதனால தான் அந்த இப்போ நடத்துகிற ஈவெண்ட்லாம் அங்கே நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த படங்கள்லாம் நிறையா அது அந்த சைனீஸ் மக்கள் எப்படி இந்த சிங்கப்பூரில் எப்படி அவங்க இருந்தாங்க, மலேசியா சேர்ந்தவங்க மலாய் மக்கள், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அந்த ஆரம்பத்தில் மீன் பிடிக்கிறது தான் மெயின் தொழிலாக இருந்திருக்கு சிங்கப்பூரில், நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவங்க. ஸோ சிங்கப்பூருக்கு வளர்ச்சிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, இது மாதிரி பல விஷயங்களை அந்த ஃபோட்டோ நமக்கு உணர்த்துது. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த படம் சரியாக கரெக்டாக 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிங்கப்பூர் அடிமையாக இருந்துச்சுல, அந்த அப்போ இருந்து ஆரம்பிக்குது ஃபோட்டோஸ். அங்கே யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அங்கே முக்கியம் அப்போ அந்த டைமில் யார் பெரிய பெரிய தலைவர்கள் யார் இருந்தாங்க, இந்த முஸ்லீம்ஸு, அந்த புத்தர் மதத்தை சேர்ந்தவங்கள்லாம் இருக்காங்க அதில். அந்த டைமில் ரோடுலாம் எப்படி இருந்துச்சு, அந்த கடல் தண்ணி, அந்த பாலங்கள், இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் 150 வருஷத்துக்கு அப்புறமானது இது. அப்புறம் இந்த ஒரு கோயில் வருவாங்க நம்ம கோயில், இது வந்து மாரியம்மன் கோவில், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில். இது வந்து கடந்த ஒரு 80 வருஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த டைமிங்கில் இது. அப்போ அந்த யூஸ் பண்ண அந்த சிஸ்ஸரு பல விஷயங்கள் போட்டு இமேஜில் வந்துருக்கு பாருங்கள். அப்போ அந்த புலியெல்லாம் வேட்டைக்கு போகிறது, அந்த மாடு வளர்க்கறதை பற்றி போட்டிருக்காங்க. அந்த இப்போ கோர்ட்டு இதெல்லாம் வந்து 60 வருஷத்துக்குள்ளே வந்தது சுதந்திரத்துக்கு அப்புறம். அந்த வேட்டைக்கு போனதாக இருக்கட்டும், அந்த கப்பலில் அந்த மீன் பிடிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி இமேஜ் வருது. இதெல்லாம் அந்தந்த இப்போ நம்ம நிறைய பேர் நமக்கு பேர்கள்லாம் தெரியாது. சில பேர் நமக்கு தெரிஞ்சால் கூட நம்ம அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இதே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வருது வீடியோவும். நம்ம ஒவ்வொன்றா யார் யாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 1 hour ஆயிரும். அதனால் இந்த இமேஜை பாருங்கள், இதே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது அந்த டைமில் இந்த ஸ்கூல் இதெல்லாம். இந்த தூண் மாதிரி நிற்கிதுல, இது வந்துட்டு ஜப்பான்காரங்க வந்துட்டு சிங்கப்பூரில் சுதந்திரக்காக நிறையா விஷயங்களை பாடுபட்டு நிறையா பேர் உயிர் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஞாபகமாக தான் இந்த இதை வச்சுருக்காங்க. இது இன்னும் இப்போ இருக்குது. அதில் வருஷம் போட்டிருப்பாங்க பாருங்கள், 1962லேருந்து 1942லேருந்து 45 வரைக்கும், அந்த 3 வருஷத்துக்குள்ளே உயிர் விட்டவங்களுக்கான ஒரு நினைவு சின்னம் தான் அது. இது வந்து அந்த புத்தர் கோவில்.
இங்கே சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு அந்த ரொம்ப பழைய காலத்து ஆளுகள் கண்டிப்பாக அதை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து யார் யார் அப்படின்னு தெரியாது. பட் இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். ஏன்னா ஒரு நாட்டில் 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்க்குறது வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அது நம்மளாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம், நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அந்த ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறது முதல் ஃப்ளைட்டு இங்கே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதல் ஃப்ளைட் அதான் அது. அப்புறம் அந்த ஆக்சின் போட்டிருக்காருங்க. இப்போ நம்ம சிங்கப்பூரில் இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாமே கேட்குறது வந்துட்டு இந்த கோடாலி தைலம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க. கோடாலி தைலம் அப்படிங்கிறது தான் அந்த ஏஎக்ஸின்னு சொல்கிறது, அந்த மண்டவெளி தைலம். இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனி சிங்கப்பூரில். அதை குறிக்கும் விதமாக தான் அந்த கோடாலி தைலம்ன்றது. ப்ளஸ் அந்த பக்கத்தில் அவர் தான் ஃபவுண்ட்ரு, அதை உருவாக்குனது அவர் தான். இது பயங்கர ஃபேமஸ்ஸு அப்போ சிங்கப்பூரில். இப்போ பல நாடுகளில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஊர்லேயே வந்துருச்சு அது. அந்த சைனீஸ் அந்த ஆரம்பத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸு, இந்த மாடலு, அவங்க மொழி எழுதியிருக்காங்க, சைனீஸில் எழுதியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் இஸ்லாமிக்னு சொல்லிட்டு ஒரு மலேசியாக்காரங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஹோட்டலோட இமேஜ் இது. அப்போ முன்னாடி வந்துட்டு தமிழ் முரசுன்னு தமிழ் பேப்பர் இங்கே இருந்துச்சு. அது பார்ப்பாங்க. அப்போ தமிழ்லான்னு போட்டிருக்கு, இல்லே போடல. அந்த டைமில் இருந்தது. இப்போ இல்லுன்னு மாற்றிட்டு இப்போ ரீசெண்டாக வந்ததெல்லாம் இல்லைன்னு மாற்றிட்டாங்க. சிங்கப்பூரில் தமிழ் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது இது ஒன்று மட்டும்தான், தமிழ் முரசு அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் நல்ல பிஸியாக தான் இருக்குது அந்த பேப்பர், நியூஸ் பேப்பர், டெய்லி பேப்பர். அது பாருங்க அந்த குடிசையெல்லாம் எப்படி இருந்திருக்கணும். அதில் கடலுக்குள்ளேயே அந்த குடிசை மாதிரி போட்டு தங்குறது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இருக்க சிங்கப்பூர் பார்த்தா டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ யூஸ் பண்ண அந்த தையல் மிஷினு, ஃபோனு, டிவி, இதெல்லாம் இது மாதிரி அதெல்லாம் நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஊர்லேயே இருக்குது. அந்த ஃபேண்டா அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அந்த டைமில் வந்துருக்கு ஆரம்பத்தில் சிங்கப்பூரில். அதை குறிக்கும் விதமாக அந்த படம் போட்டிருக்காங்க. யூஸ் பண்ண அந்த கலாச்சாரம் அதெல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க பேசுகிற மொழிகள் வேறு. பட் அந்த காலத்தில் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு போல். அந்த கேசட் போட்டு கேட்குற, பாட்டு போடுறது கேட்குறது. இப்போலாம் அந்த 90s அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு இந்த கேசட்டை பற்றி தெரியாது. ஆனால் நம்மளாம் அந்த கேசட் போட்டு தான் ஒரு படத்தோட பாட்டு கேட்போம், படத்தோட வசனம்லாம் கேட்டிருக்கோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நாட்டாமல் படம் வரும்போதெல்லாம் இதில் ஒரு கேசட் வாங்கி கேசட்டில் வசனமாக கேட்போம். அதெல்லாம் ஒரு டைம். அவங்க வீட்டில் இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. அந்த சட்டிக்குள்ள உட்காந்து சின்ன பையன் குளிக்கிறது அப்பயே இருந்திருக்கு போலையே. நம்ம ஊரில் என்ன நம்ம வீட்டு பிள்ளைகளை வச்சு என்ன விளாண்டுட்டு தான் இருக்கோம் நம்ம வச்சு. ஓ, அங்கேயும் குண்டு விளாண்டுருக்காங்க போல் இருக்கு. அந்த டீ கடை, நம்ம ஊரில் என்ன டீ கடை இருக்குது? இது மாதிரிலாம் அடி வைப்பில் குளிக்கிறது. டயர் ஓட்டி விளாட்றது, அடையப்பா. அப்புறம் அந்த அது பேர் என்ன, அந்த லாபத்தையும் குக்கு விளாடுமே அந்த இது. முடிவற்ற கடைகள். இவங்களாம் அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் நாட்டுக்காக பயங்கர உழைச்சவங்க, முக்கியமான தலைவர்கள் இவங்கலாம்.
அந்த ஸ்டைட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் 1963 அதில் வந்துருக்கு. ஒரு வாட்டி பஸ்ஸில் ஒரு வாட்டி பிரச்சனை வந்துச்சு, இந்த தமிழ்நாட்டுக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுல, அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த இமேஜ். அது த்ரெட்னிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பொண்ணுங்க பண்ணுறாங்களே, அது மாதிரி அப்பயே பண்ணியிருக்காங்க போல். இந்த இமேஜ் எல்லாமே வந்துட்டு கையிலே வரைஞ்சது. அதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இதில் எத்தனை நாள் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சிங்கப்பூர் தனியாக வந்தது, மலேசியாவிலேருந்து பிரிஞ்சு வந்தது. முன்னாடி சிங்கப்பூர் மலேசியா ஒன்றா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்தனால தான் செப்டம்பர் 9. அதுக்கப்புறம் அந்த நேவியை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நேவி கிடையாது, இந்த என்எஸ் அப்படிங்கிறது நேவி செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க சிங்கப்பூரில். அந்த அவர் சிரிச்சிட்டு இருக்கார்ல கோட்டு போட்டு, அவர் தான் லீ குவான், சிங்கப்பூரோட தந்தைன்னு சொல்கிறாங்க. பிரதமர், முன்னாள் பிரதமர். இந்த ஒட்டுமொத்த சிங்கப்பூர் வளர்ச்சிக்கு புள்ளி வச்சவர் இவர் தான். அதோட தொடர்ச்சி தான் வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த தாத்தா வந்து கையில் சிங்கம் மாதிரி வச்சுருக்காருல, அது வந்து சிங்கப்பூரில் அந்த நேரம் பார்த்துருப்பீங்க, சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வரும்ல, அதை வந்து உருவாக்குனது இவர் தான். இவர் பேர் ஏதோன்னு சொல்லுவாங்க, நமக்கு சைனீஸ் பேர் புரியல, இவர் தான் உருவாக்குனது. அந்த மேலே ரோப் கார் போகிறது, இதெல்லாம் 75க்கு அப்புறம் வந்தது நினைக்கிறேன். அந்த டைமில் வந்துச்சு. இது வந்து இந்த கேஷினோவில் உள்ள கேம் விளையாடுறது. அந்த பஸ்ஸில் டிக்கெட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களா, இது மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் என்ன இந்த மாதிரி டிக்கெட்டில் இருக்குல்ல. அப்புறம் நேஷ்னல் ஜூனியர் காலேஜ், அதில் பாருங்கள் தேசிய தொடக்கக் கல்லூரின்னு தமிழில் போட்டிருக்கு. இங்கே நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் இருக்குல்ல. ஃபஸ்ட் இங்கிலீஷு, அப்புறம் சைனீஸு, 3வது மலாய், 4வது தமிழ். இதுதாங்க டோட்டல் மொத்த வியூ தான். நம்ம காலையிலே போயிட்டோம், ஸோ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது மொத்தம் 2 நாள் தான் வந்து ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஈவினிங் கண்டிப்பாக போட்டுருந்தாங்க, நம்ம சீக்கிரம் போயிட்டோம். இது வந்து அந்த லீ குவான் இறந்ததுக்கப்புறம், பிரதமர் இறந்ததுக்கப்புறம் இறுதி ஊர்வலம். சிங்கப்பூரே அவருக்கு பாய் சொல்லி அனுப்புது. இது எல்லாமே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் பண்ணது ஃபுல்லாக. அவர் லீ குவான் வந்துட்டு பிறந்து 16 செப்டம்பர் 1923 பிறக்கிறாரு. 23 மார்ச் 2015 இறந்துடுறாரு. ஒரு வயது முப்பின் காரணமாக ஒரு 91 வருஷம் இருந்திருக்கார் அவர். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, கடைசியாக வந்துட்டு அவர் இறக்கும்போது சிங்கப்பூர் ஜிஹெச்சில் தான் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தது எல்லாமே ஜிஹெச்சில். அவர் இறந்ததும் அங்கே தான். ஒரு நாட்டோட பிரதமர் ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்கேயே இறந்துருக்காரு அப்படின்ற போது வியப்பாக இருக்குது நமக்கு.